வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். பொதுமக்களுக்கு எரிவாயு நிறுவனங்களிடமிருந்து வந்த முக்கிய அறிவிப்பு. சந்தையில் லேப்ஸ் வர்த்தக நாமத்தை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தற்காலிகமாக தட்டுப்பாடு நிலவுவதாக பரவும் ஊடக செய்திகள் தொடர்பில் அந்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அந்த அறிக்கையின்படி ஹம்மாந்தோட்டை துறைமுக வளாகத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 30,000 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு இறக்குமதி ஏற்றுமதி களஞ்சிய முனையத்தை உள்ளூர் விநியோகத்துக்காக பயன்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள ஒழுங்குமுறை சார்ந்த கட்டுப்பாடுகளே தற்போதைய சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கான பிரதான காரணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த களஞ்சிய முனையத்தை உள்ளூர் நடவடிக்கைகளுக்காக விரைவாக விடுவிப்பதற்கு தேவையான சட்ட ரீதியான செயற்பாடுகள் தொடர்பில் உரிய அரசு அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை உள்ளூர் சமையல் எரிவாயு தேவையை பூர்த்தி செய்வதற்காக சர்வதேச விநியோகத்தர்களிடமிருந்து நேரடியாக எரிவாயு தொகைகளை கொழும்பு துறைமுகத்திடம் ஊடாக நாட்டுக்கு இறக்குமதி செய்வதற்கு தேவையான திட்டங்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிவாயு தொகைகள் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தவுடனேயே நிறுவனத்துக்கு சொந்தமான சிலிண்டர் நிரப்பும் முனையத்தில் அவற்றை சிலிண்டர்களை நிரப்பி நாடு முழுவதும் தடையின்றி விநியோகிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் தடையற்ற எரிவாயு விநியோகத்தை பேணுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் லேப்ஸ் எரிவாயு நிறுவனம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. வாகனங்களை வாடகைக்கு வழங்குவோர் அவதானமாக இருக்குமாறு போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வாகனங்களை வாடகைக்கு வழங்குவோர் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை போலீஸ் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நாட்டின் உள்நாட்டு பயணங்களுக்கு இங்குள்ள வாடகை வாகனங்களை பயன்படுத்துகின்றனர். எனினும் சில வாடகை வாகன வழங்குநர்கள் செல்லுபடியாக சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு கார்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை வாடகைக்கு அல்லது குத்தகைக்கு வழங்கி வருகின்றனர். இதனால் பல்வேறு வீதி விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. எனவே இந்த விடயத்தில் இலங்கை போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர். 2025ஆம் ஆண்டில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையில் வாகனங்களை செலுத்தும் போது இடம்பெற்ற விபத்துகள் காரணமாக 5 வெளிநாட்டவர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 7 நபர்கள் படுகாயமடைந்தனர். விபத்துகளில் 78 நபர்களுக்கு சிறிய காயங்களுடன் கூடிய விபத்துக்கள் மற்றும் 6 வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீஸ் நிலையங்களில் பதிவாகியுள்ளன. எனவே வாகனங்களை இயக்குவதற்கு முன்னர் சாரதி தங்களது சாரதி அனுமதி பத்திரம், காப்புறுதி சான்றிதழ், புகை வெளியீட்டு சான்றிதழ் மற்றும் தகுதி சான்றிதழ் ஆகியவை செல்லுபடியாக உள்ளனவா என்பதை உறுதி செய்ய வேண்டும். எனவே அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களுக்கு வாகனங்களை வழங்குவது குற்றமாகும். அத்தகைய சூழலில் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் இருதரப்பினருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிநாட்டவர்களை தவறாக வழிநடத்தி போலியாக தயாரிக்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை சமர்ப்பிக்கும் நிகழ்வுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. எனவே வாடகை வாகன வழங்குநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மிகுந்த அவதானத்துடனும் செயல்பட வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த கடத்தொழிலில் ஈடுபட்ட நிலையில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 10 தமிழக கடத்தொழிலாளர்களையும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த 10 கடத்தொழிலாளர்கள் 2 படகுகளில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட போதே கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட கடற்படையினர் குறித்த 10 தமிழக கடத்தொழிலாளர்களையும் கைது செய்ததோடு அவர்கள் பயணித்த 2 படகையும் கைப்பற்றி தலைமன்னார் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியில் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது. கொஸ்கம பகுதியிலுள்ள வீடொன்றில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மாமனார் தனது மருமகனை கூறிய ஆயுதத்தால் தாக்கியதினால் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அஸ்வத்த வடக்கு பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய துசான் ரங்கன மாயா துண்ண என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குடும்ப தகராறு காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் காயமடைந்த குறித்த நபர் அவிசாவளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். கொலையுடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாமனார் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு மேலாக தமது ஓய்வூதிய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளாத பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகளை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நிதி முறைகேடுகள் மற்றும் ஊழல்களை தடுப்பதே இந்த தீர்மானத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையின் ஊடாக
1,79,215 விவசாயிகளும் 6,381 கடத்தொழிலாளர்களும் கொடுப்பனவுகளை பெறுகின்றனர். சுமார் 6,105 பயனாளிகள் கடந்த 6 மாதங்களாக தமது ஓய்வூதிய பணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். விவசாய அமைச்சு இது தொடர்பாக வெளியிட்டுள்ள விவரங்களின்படி இது நிரந்தர தடையல்ல. குறித்த பயனாளி உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்திய பின்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கொடுப்பனவுகள் மீண்டும் வழங்கப்படும். நிலுவையில் உள்ள அனைத்து கொடுப்பனவுகளும் முறையாக பயனாளிகளுக்கு வழங்கப்படும் எனவும் அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. ஓய்வூதிய கொடுப்பனவுகள் தொடர்பான ஏதேனும் விசாரணைகள் அல்லது முறைப்பாடுகள் இருப்பின் விவசாய மற்றும் விவசாய காப்புறுதி சபையின் 1918 என்ற உடனடி அழைப்பு இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பசறை பகுதியில் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சைக்கான வினாத்தாள்களை ஏற்றி சென்ற முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கிய சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. பரீட்சை கடமைக்காக வினாத்தாள்களுடன் முச்சக்கர வண்டியில் 3 பெண் ஆசிரியர்கள் பயணித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆசிரியர் ஒருவர் முச்சக்கர வண்டியை செலுத்தியிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முச்சக்கர வண்டியில் தீப்பற்ற ஆரம்பித்ததை அடுத்து பின்னால் வந்த இலங்கை மின்சார சபைக்குரிய லொரியில் பயணித்த பணியாளர்கள் விரைந்து வந்து முச்சக்கர வண்டியை நிறுத்தி தீயை கட்டுப்படுத்தியதுடன் ஆசிரியர்களையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையுடன் பரீட்சை வினாத்தாள்களை பரீட்சை நிலையங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்து செல்லவும் மீள பெற்றுக்கொள்ளவும் உரிய வாகன ஒழுங்குகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என கல்வி வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன. சிவனொளிபாதமலை வனவிலங்கு சரணாலயத்துக்கு சொந்தமான மலைப்பகுதியில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அரிய விலங்கு இனங்கள் மற்றும் தாவர அமைப்புகள் நிறைந்த இந்த உணர்திறன் மிக்க பகுதி மிக உயர்ந்த பல்லுயிர் பெருக்கத்தை கொண்ட பகுதியாகும். தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் கடுமையான வறண்ட வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலை காரணமாக இந்த மதிப்புமிக்க சுற்றுச்சூழல் அமைப்பு மற்றும் உயிரினங்கள் கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மிகவும் கடினமான மலை உச்சியில் தீ விபத்து ஏற்பட்டதிலிருந்து இதுவரை எந்த குழுவும் அந்த இடத்தை அடைந்து தீயை அணைக்க முடியவில்லை எனவும் கூறப்படுகிறது. ஒரே நாளில் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தியதற்காக 309 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 44 சாரதிகள் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமைக்காக கைது செய்யப்பட்டனர். நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்படும் தினசரி சோதனை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக நேற்று முன்தினம் மொத்தமாக 29,608 நபர்கள் சோதனை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி இந்த சோதனை நடவடிக்கையில் 549 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு இந்த சோதனையில் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 26 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நடவடிக்கையின் போது போக்குவரத்து தொடர்பான பிற குற்றங்களுக்காக 4,392 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புதிய வலுசக்தி கொள்கையை அறிமுகப்படுத்துவதன் ஊடாக குறைந்தபட்ச மின்சார கட்டணம் அதிகரிக்கும் என முன்னாள் அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை மின் நிலையத்துக்காக தரமற்ற நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டமையினால் ஏற்பட்டுள்ள நட்டத்தையும் மக்களை சுமக்க நேரிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை நிலக்கரி மோசடிக்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மின்சார பாவனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் MDR அதுல குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.